ஜனநாயகன் மூவி லீக் ரிலீஸ் ஆகல. லீக் ஆயிருச்சு. இத நான் ஏன் பேச வரேன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராப்பரா 1 1/2 இயரா வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா அ அவ்ளோ எஃபோர்ட் போடுறேன். அவ்ளோ எஃபோர்ட் போட்டுமே வியூஸ் போகுது, லைக்ஸ் இருக்கு. ஆனா ஃபாலோவர்ஸ் இல்ல. சம்டைம்ஸ் ஃபாலோவர்ஸ் வரும். இருந்த ஃபாலோவர்ஸ் எங்க காணாம போயிருவாங்களே தெரியாது. அப்போ நான் எடுக்கிற அந்த 30 செகண்ட்ஸ் இல்ல 60 செகண்ட்ஸுக்கு நான் நிஜமாவே அவ்ளோ எஃபோர்ட் போடுறேன். அ எப்படி கான்டென்ட் எடுத்துட்டு போணும்? எ சிம்பிளா ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட் குடுக்காம, நீட் அண்ட் கிளியரா எப்படி எடுக்கிறது? அத எடிட் பண்றது? இது எல்லாமே பார்த்து தான் நான் வந்து அப்டேட் பண்றேன். இன்னுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். டூ ரீச் அ ஹைட். இந்த பாட் அது இதுன்னெல்லாம் வைக்காம, ஒரு ஜென்யூன் ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டில் நான் வொர்க் ஹார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் திங்க் ஒரு ஃபிலிம் எடுக்கிறது வந்து அவ்ளோ ஈஸியான ஒரு விஷயமா? ஐ அம் நாட் அ விஜய் ஃபேன், ஐ அம் நாட் அ டிவிகே ஃபேன். அவங்களுக்காக நான் பேசுறேன். அஃப்கோர்ஸ் இதில விஜய்க்கு ஒண்ணும் பெருசா ஆ பாதிப்புன்றது கிடையாது. ஜஸ்ட் திங்க் அபௌட் த புரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்மால் ஆர்டிஸ்ட் அதில நடிச்சவங்க. அது மேபி 1 மினிட்டா இருக்கலாம், 3 மினிட்ஸா இருக்கலாம். அந்த ஒரு பிக் ஸ்க்ரீன்ல அவங்க தெரியணுன்றது தான் அவங்களோட அச்சீவ்மென்ட்டா நெனைப்பாங்க. அதுக்காக எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. வென் பீப்பிள் க அது லீகலா ப்ராசஸ் பண்றது போயிட்டுருக்கிறப்போ, ஐ டோன்ட் நோ யார் இந்த மாரி ஒரு வேல பார்த்தான்னு என்கிட்டயே வந்து கேட்டாங்க. "படம் இருக்கு. நீ பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோல்ட் தெம், "யூ ஆல்சோ ஷுட் நாட் வாட்ச். பிகாஸ் அதில நெறைய பேரோட எஃபோர்ட்ஸ் இருக்கு. அத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்." இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னா, அதுக்கு நான் பே எதிர்பார்க்காம இருப்பேனா? வென் ஐ டூ அ கான்டென்ட், டூ யூ திங்க் ஐ டோன்ட் பிரிஃபர் ஃபார் சம் பே? டெஃபினட்டா நான் அதுக்கு இப்போ நான் ஒரு அஃபிலியேட் புரோகிராம் நான் பண்றேன்றப்போ, டெஃபினட்டா அதோட கமிஷன் நான் எதிர்பார்ப்பேன். பட் வேற ஒரு ப்ராடக்ட்ட நான் பண்றேன்னா, டெஃபினட்டா அத நான் செக் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூஸ் குடுப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டூ சீட் பீப்பிள் ஈவன். பட் டெஃபினட்டா நம்ம வொர்க் ஹார்ட் பண்றதுக்கு அது ஒரு பே வேணும்ல. தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டூயிங் இட்? ஸோ தயவு செஞ்சு உங்களையும் வந்து இருக்கு பாருன்னு சொன்னா, தயவு செஞ்சு பார்க்காதீங்க கைஸ். போய் ஒரு தியேட்டர்ல பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டோன்ட் வாட்ச் இட். யாருன்னா சொன்னாலும் யூ ஆல்சோ டெல் நீயும் பார்க்காத, மத்தவங்களுக்கும் இத ஸ்ப்ரெட் பண்ணாதன்னு சொல்லி சொல்லணும்.